أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم படிங்க. 48வது சூரா பத்தா 18வது ஆயத்து. ம். மூமின்கள் அந்த மரத்தடியில் உம்மிடம் வாக்குறுதி செய்தபோது மெய்யாகவே அல்லாஹ் அவர்களை பொருத்திக் கொண்டான். ம். மூமீன்கள் நல்லா புரிஞ்சுங்க. மூமீன்கள் தான் சண்டை போட முடியும்ப்பா. மத்த யாரும் சண்டையும் போட முடியாது, வாக்குறுதி செய்ய முடியாதுப்பா. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு மரத்துக்கு கீழ நின்று இதே மாரி வாக்குறுதி செய்றாங்க. என்ன செய்றாங்க? சண்டை போடுவோம். உங்களுக்காக நாங்க ரெடியா இருக்கோம். எப்போதும் உயிர தியாகம் ரெடியா இருக்கிறோம். நீங்க சொல்லும் நடப்போம் என்று வாக்குறுதி செய்தார்கள். செய்தது அல்லாஹ் என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான்னா அவர் ஆமா காக்கா. அல்லாஹ் அவங்க மூமின்கள் செய்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டான். அவர்களுடைய இதயங்களில் இருப்பதை அவன் அறிந்து ம். அவர்கள் மீது அமைதியை இறக்கி அருளி ம். அவர்களுக்கு அண்மையில் வெற்றியையும் அளித்தான். சண்டைக்கு முன்னால வாக்குறுதி. வாக்குறுதி போட்ட பிறகு சண்டை ஜெயிச்சாச்சு. ஜெயிச்ச பிறகு, வெற்றி ஆன பிறகு என்ன செய்ய 1 பை 1 படிங்க. என்ன செய்றான் ஒண்ணா? அவர்களுடைய இதயங்களில் இருப்பதை அவன் அறிந்து இப்போ அவர்கள் மூமின்கள் இருதயங்களில் என்ன இருக்கின்றது என்பதை அல்லாஹ் முற்றும் உணர்ந்து கொண்டான். ரசூலுக்காக நாங்க எதுக்கும் தயாரா இருக்கிறோம் என்பதை ஆண்டவன் அறிந்து கொண்டான். அவர் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு அவர்கள் மீது அமைதியை இறக்கி அருளி அவர்கள் மீது அமைதியை இறக்கி அருள். இப்ப அமைதி. மனுஷனுக்கு அமைதி தான்ப்பா, நிம்மதி தான்ப்பா வேணும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு. அந்த நிம்மதி, அமைதி அல்லாஹ் இறக்கணும்ப்பா. அந்த நிம்மதி இருந்தா தான்ப்பா மனிதன் இந்த உலகத்துல எந்த குறையும் இல்லாம, எந்த பயமும் இல்லாமல் வாழ முடியும்ப்பா. அந்த மாரி சண்டை போட்டு இதே மாரி தன் உயிரையே அல்லாஹ்வுக்காகவும், ரசூலுக்காகவும் அர்ப்பணிக்கிறாங்களே, இவர்களுக்குத்தான் இந்த பாக்கியம். மத்த எல்லாத்துக்கும் கிடையாது. இந்த மாதிரி குர்ஆனுக்காக அர்ப்பணிச்சுட்டு, ரசூலுக்கும், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறாங்களே தங்களுடைய வாழ்க்கைய, இந்த மாரி மக்களுக்கு அல்லாஹ் அமைதியை இறக்கி வைக்கின்றான். என்றென்றும் நிம்மதியா, சந்தோஷமா இந்த உலகத்தில் வாழ்வாய். எந்த தீங்கும் உன்னை பிடிக்காது, கெடுதல் வராது. எல்லாத்துக்கும் நான் பாதுகாத்துக்கிறேன் என்று அமைதியை இறக்கி வைத்து, அவர்களுக்கு அண்மையில் வெற்றியையும் அளித்தான். அந்த சண்டையில வெற்றியும் அளித்தான். அவர்களுக்கு வெற்றியும் அளித்தான். 19 இன்னும் ஏராளமான போர் பொருள்களையும் அவர்கள் கைப்பற்றும்படி செய்தான். சண்டை போட்டு எதிரிகள் ஊர்ல புகுந்து எக்கச்சக்கமான வச்சு வெட்டி அடிச்சிட்டு பொருள்களையும் நீங்க அள்ளி கொண்டு வந்தீர்கள். அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் ஞானம் மிக்கோனாகவும் இருக்கின்றான். ம். படிங்க. 20 ஏராளமான போர் பொருள்களை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான். அவற்றை நீங்கள் கைப்பற்றுவீர்கள். இதை உங்களுக்கு துரிதமாக அளித்து கொடுத்து மனிதர்களின் கைகளையும் உங்களை விட்டு தடுத்து கொண்டான். இப்போ வெற்றியை கொடுத்து ஏராளமான பொருள்களை, வெற்றி பொருள்களையும் உங்களுக்கு கொடுத்து மனிதர்கள் உங்களுக்கு எந்த தீங்கு செய்ய முடியாதபடி அவர்கள் தடுத்தும் கொண்டான். இனி கிட்ட வர்றதுக்கே பயப்படுவானுங்க. உங்களோட சண்டை போடுறதுக்கே பயப்படுவானுங்க. உங்கள பார்க்கறதுக்கே பயப்படுவானுங்க. அந்த மாதிரி அளவு உங்களை தன்னுடைய பூர்ண பாதுகாப்பில் வைத்துக் கொண்டான். மூமின்களுக்கு ஓர் உண்மையாக இருப்பதற்காகவும் உங்களை சிராத்தல் முஸ்தகீமில் செலுத்துவதற்காகவும். பாத்தீங்களா? கடைசி எந்த காலத்துக்கு சிராத்தல் முஸ்தகீமை அடைவதுதான் ஒவ்வொரு மூமின்களுடைய வேலை. மூமினுடைய கடைசி ஆசை என்ன? சிராத்தல் முஸ்தகீமை அடையணும். இதோ அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். உங்களை சிராத்தல் முஸ்தகீன்பால் கொண்டு சேர்ப்பதற்காக, அந்த வழியில் உங்களை நடத்துவதற்காக அல்லாஹ் எடுத்துக்கொண்ட முயற்சி இதெல்லாம் முன்னால செய்தெல்லாம் கொடுத்து, உங்க அமைதியை கொடுத்து, வெற்றி பொருள்களை கொடுத்து, உங்களுக்கு நிம்மதியை கொடுத்து, இவ்வளவு விஷயம் கொடுத்து,
உங்கள சிராத்தல் முஸ்தகீம் பக்கம் கடைசி இங்க வந்துடணும். அதான் முதல் சூறால கேட்கிறீங்க நீங்க. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படி கேட்கிறீங்கல்ல, இந்த 48வது சூறாவுல உங்களுக்கு நீ கேட்டது உண்மையா இருந்துச்சுடா, இதோ இங்க நிறைவேறுது. இப்ப எவ்வளவு காரியங்கள் நீங்க செய்ய வேணும்னு பார்த்துக்கிடுங்க. 1வது சூறாவுலருந்து 48 சூறாவரை சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்க செய்து முடித்தால் தான், இதோ சிராத்தல் முஸ்தகீம் பால அடையறீங்க. யார் எங்க எந்த ஆயத்த எந்த காலத்த ஓதணும் சொல்லுங்க சொல்லுங்க. எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது பார்த்தீங்களா? 48ல சிராத்த முஸ்தகீம் பக்கம் அழைக்கிறாங்க. கொண்டு வரலாம் சேர்றான். 21. மற்றொன்றும் இருக்கிறது. அவற்றுக்கு நீங்கள் இன்னும் சக்தி பெறவில்லை. இன்னொரு பெரிய யுத்தம் இருக்குதுப்பா. இன்னொரு பெரிய யுத்தம் இருக்குது. அதுக்கு நீங்க இன்னும் சக்தி பெறவில்லை. அதற்கு இன்னும் நீங்க சக்தி பெறவில்லை. என்ன யுத்தம் தெரியுமா உங்களுக்கு? ரசூலுக்கு அது நடந்துச்சா? நடக்கலையா? அந்த யுத்தம். இன்னொரு யுத்தம் இன்னும் ஒன்று இருக்கின்றது. அதுக்கு நீங்க சக்தி கிடையாதுங்க. அந்த மாரி சக்தி சந்தர்ப்ப சக்தி கிடையாது. வலிமை கிடையாது. உங்க ஊர்ல, உங்க மக்கால, மதீனால எதிர்த்து நின்ற மக்களோட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு சக்தி குடுத்தேன், வெற்றியும் குடுத்தேன். இன்னொரு யுத்தம் இருக்கின்றது. அதற்கு இன்னும் நீங்கள் தயாராகவும் இல்லை. சக்தியும் பெறவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டான். இந்த வார்த்தையின் விஷயம், விளக்கம் என்னவென்று உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எத பத்தி சொல்றான்னு சொல்ல முடியுமா? படிங்க. ஒழுங்கா படிச்சா அர்த்தம் அதுல இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்ப நீங்க படிச்சு கண்டுபிடிங்க அத. ரொம்ப அழகான சண்டை யுத்தம். மகத்தான யுத்தம். படிங்க. ஆயினும் அல்லாஹ் அவற்றை திட்டமாக சூழ்ந்தறிந்திருக்கின்றான். அந்த யுத்தத்தைப் பற்றி முழுமையாக அல்லாஹ் சூழ்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றான். எப்பொழுது நிகழும்? யாரோட நிகழும்? என்ன மாரி அதில் வெற்றி யாருக்கு கிடைக்கும்? எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். எப்படி எப்படிலாம் யுத்தம் நடக்கும்? யார் யார சண்டை போடுவாங்க? அப்ப நபி இருப்பாரா? இருக்க மாட்டாரா? எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் முழுமையாக அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த காலம் வரும் வரை அவனும் பொறுமையாக இருக்கின்றான். ம். அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். இப்ப இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்றதுக்கு நீங்க யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். என்னவா இருக்கும்? எத சொல்றான்? எத குறிப்பிடுறான்? இப்படியாவது நீங்க யோசிப்பீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அது சம்மந்தம் இல்லாம வேற விஷயம் பேசிட்டு இருப்பீங்க. நானும் பார்த்தான் இருக்கிறேன். நீங்க ஃபேன் போடுறதுல பார்த்தான் இருக்கிறேன். கேட்டு எத்தனையோ கேள்வி கேட்டேன். இந்த கேள்வி இந்த மாரி கேட்டீங்களே, இந்த மாரி இருக்குது, அந்த மாரி இருக்குன்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணீங்களா? இல்ல. ஏன்? அத விட்டு அது போயிடுச்சு, போயிடுச்சு. படி. 22. நிராகரிப்பவர்கள் உங்களுடன் போர் செய்திருப்பார்களாயின் அவர்கள் புறங்காட்டி பின்வாங்கி இருப்பார்கள். நிராகரிப்போர் உங்களிடம் போர் செய்வதா இருப்பின், நிச்சயமா புறங்காட்டி பின் செல்வதா இருப்பார்கள். நிராகரிப்பார்கள். அதன் அதன் பின் அவர்கள் தங்களுக்கு பாதுகாவலரையோ உதவி செய்பவரையோ காண மாட்டார்கள். எங்க ஓடி போயாச்சே, தப்பிச்சா போட்டும் ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டாங்க. பின்ன அவங்க உதவி செய்ய யார் இருப்பாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. பாதுகாவலர் யார் இருப்பாங்க? பாதுகாவலரும் கிடையாது. உதவி செய்வரும் யாரும் கிடையாது அவர்களுக்கு. 23. இவ்வாறு செய்வதே அல்லாஹ்வுடைய சுன்னத்தாகும். இவ்வாறு செய்வது அல்லாஹ்வுடைய சுன்னத்தாகும். இது அல்லாஹ்வுடைய செயல்பா இது. அல்லாஹ்வுடைய சுன்னத். என்னப்பா அரபில சுன்னத் எல்லாம் போட்டிருக்குது? ஆமா காக்கா. அல்லாஹ்வுடைய சுன்னத் இது. நீங்க என்ன நினைச்சுட்டு போயிறாதீங்க. இது அல்லாஹ் சுன்னத். அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ்வுடைய டியூட்டி, அல்லாஹ்வுடைய கடமை. எப்பயுமே அடுத்து இது அல்லாஹ்வுடைய செயல் ஆகும். செய்யக்கூடிய செயல், செய்யக்கூடிய செயல். சுன்னத்தாகும்.
இதற்கு முன்பும் இவ்வாறே நடந்திருக்கிறது. இதற்கு முன்னரும் இவ்வாறே நடந்து இருக்கின்றது. இந்த மாரி விஷயங்கள் போர் சம்பந்த விஷயங்களுக்கு முன் நடந்தே இருக்கின்றது. ம். ஆகவே அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் நீர் எவ்வித மாறுதலையும் காண மாட்டீர். அல்லாஹ்வுடைய செயலில், அல்லாஹ்வுடைய டியூட்டி, அல்லாஹ்வுடைய கடமையில் எந்த மாறுதலையும் நீர் பார்க்க மாட்டீர் நபியே! எல்லாம் வச்சது அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. மாத்த பேச்சே கிடையாது. அ. 24 இன்னும் அவன்தான் உங்களுக்கு அவர்கள் மீது வெற்றி அளித்த பிறகு மக்காவினுள் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் உங்கள் கைகளை அவர்களை விட்டும் தடுத்துக் கொண்டான். ம். இப்ப கடைசியா ஜெயிச்சாச்சு. மக்காவ ஜெயிச்சு வந்தாச்சு. சண்டை போட்டு வந்தாச்சு. என்னைக்கு மக்கா விட்டு ஓடினாரோ முஹம்மது நபி, பின்னர் தன் ஊருக்கு திரும்பி சண்டை போட்டு வெற்றியோடு திரும்பி வந்தார். இப்போ நீங்க அங்குள்ள காஃபிர்கள அடிப்பதற்கோ, அவர்கள் உங்களை அடிப்பதற்கோ 2 பேரையும் அல்லாஹ் தடுத்துக் கொண்டான். வேண்டாம். ஜெயிச்சாச்சு. அவனும் நம்ம தோத்தாச்சு வேண்டாம் என்று அல்லாஹ் தடுத்து விட்டான். ம். அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் நன்கு பார்ப்பவனாக இருக்கின்றான். ம். நீங்க செய்வற்றையெல்லாம் அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கிறான். படிங்க. 25 மஸ்ஜிதுல் ஹராமை விட்டு உங்களையும் அத்யுக்களையும் அத்யுக்களை அதற்குரிய இடத்திற்கு செல்ல முடியாதபடியும் தடுத்த காஃபிர்கள் அவர்கள்தான். ம். அல்லாஹ்வின் மஸ்ஜில் ஹராம். மஸ்ஜில் ஹராம் என்பது முழுமையா அல்லாஹ் பக்கமே முழுமையா நீங்க திரும்பிறணும். அது ஒரு மஸ்ஜில் ஹராம் என்பது வீடோ, தலமோ எதுவும் பள்ளிவாசல் அது பேச்சே கிடையாது. எந்த ஸ்ட்ரக்சரும் கிடையாது. அது ஒரு நிலை. இந்த நிலையிலிருந்து தான் நீங்க இத விட வேகமான நிலை போயிட்டே இருக்கணும். ஒரு நிலையின் பெயர் மஸ்ஜில் ஹராம். இந்த மஸ்ஜில் ஹராமுக்கு உள்ள போற தடுத்துட்டு இருந்தானுங்க. அல்லாஹ் பிராணிகளை யாரு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தானோ அதையும் தடுத்தார்கள். 2 பேரையும் 2 விஷயத்தை தடுத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். படியுமா அத? மஸ்ஜித் ஹராமை விட்டு உங்களையும் அத்யுக்களையும் அதற்குரிய இடத்திற்கு செல்ல முடியாதபடியும் தடுத்த காஃபிர்கள் அவர்கள்தான். அவர்கள்தான். இந்த மக்காக்குள்ள வந்தாச்சு. இந்த கூட்டம் தான்பா அவங்கள தடுத்தாங்க. மஸ்ஜித் ஹராம் போயிறக்கூடாது. ரசூல் பேச்சு கேட்டு நீங்க ஈமான் கொள்ளக்கூடாது. மஸ்ஜித் ஹராமை நீ அடைஞ்சக்கூடாது. அத்தியுக்களை கொடுக்கக்கூடாது என்று இவரை தடுத்து உங்களை திறத்தடித்தார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஓடி போனீர்கள். இதோ வெற்றியோடு வந்து விட்டீர்கள். இந்த கூட்டம் தான் உங்களை மஸ்ஜித் ஹராம் போயிடக்கூடாது, ஹஜ்ஜுக்கு கொடுக்கக்கூடாது, ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது, அனாதைகளுக்கு கொடுக்கக்கூடாது, சொந்தக்காரனுக்கு கொடுக்கக்கூடாது என்று தடுத்தார்கள் இந்த கூட்டம் தான். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் இல்லாதிருந்தால் ம். அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளாமலேயே அவர்களை மிதித்திருப்பீர்கள். இப்போ அந்த ஊர் வந்துட்டீங்க. இப்ப இந்த ஊர்ல யாரெல்லாம் மூமினான ஆண்களும், பெண்களும் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாது. எத்தன வருஷக்கணக்கா நீங்க மதீனாவுக்கு உட்காந்துட்டீங்க. மக்கால போய். இப்போ மக்காவுக்கு வந்துட்டீங்க. மக்காவுக்கு வந்து மக்கள் எத்தன பேரு உங்க பேச்ச கேட்டு மூமினான ஆண்களும், பெண்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. எல்லாமே காஃபிர்ன்னு நெனச்சுக்குவீங்க நீங்க. அறியாமல், ஒண்ணும் புரியாமல் மிதித்திருப்பீர்கள் நுழையும் பொழுது. அவ்வாறே அவர்கள் அறியாத நிலையில் அவர்கள் மூலம் உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டிருக்கும். அவர்களுக்கு அறியாத நிலையில் உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டிருக்கும். நீங்க யாரு, எப்படிப்பட்ட என்று அறியாத கூட்டத்தில் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கும் தீங்கு ஏற்பட்டிருக்கும். தான் நாடியவர்களை தனது அருளில் அல்லாஹ் நுழைய செய்வதற்காகவே இந்த மாரி தான் நாடியவர்களை, ஈமான் கொண்டவர்களை தன்னுடைய அருளில் உள்ளே செல்வதற்காக வேண்டி இவ்வாறு அவன் பல வகையில் உங்களை பாதுகாத்தும் தடுத்துக் கொண்டும் இருந்தான். கெட்டது உங்கள் வந்து சேராமல் இருப்பதற்கும், நீங்களும் அநியாயமாக தவறு செய்து விடாமல் இருப்பதற்காகவுமே அல்லாஹ் இவ்வாறு செய்கின்றான். மூமின்கள் விலகி இருந்தால் அவர்களில்
காபிர்களை கடும் வேதனையாக வேதனை செய்து இருப்போம். மூமின்களே மூமின்கள் விலகி இருந்தால் மூமின்கள் நீங்க அந்த காஃபிர்களை அடிக்காம, உதைக்காம நீங்க விலகி இருந்தால், நீங்க இந்த இவன் தான்ப்பா அந்த அன்னைக்கு வந்து மஸ்ஜித் ஹராம் பக்கம் போறத தடுத்தான். எல்லா அநியாயம் இவன் தான் பண்ணானுங்கப்பா. அடிக்கணும்ப்பா அவனுங்கள. அப்படி என்று எந்த பழிக்கு பழி வாங்காமல் நீங்கள் விலகி இருந்தால், அல்லாஹ் என்ன செய்யுன்னு சொல்றான்? அவர்களில் காபிர்களை கடும் வேதனையாக வேதனை ஆ செய்திருப்போம். நானே பார்த்துக்கிறேன் அவன. நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க. நீங்க மட்டும் விலகி இருந்தீங்கடா, ஒண்ணும் தொடாம இருந்தீங்கடா, பழிக்கு பழி வாங்கணும். இவன் தான் இந்த இதுதான் என் வீட்ல துரத்தி விட்டான். என் வீட்ல உட்கார்ந்துருக்கிறான் என்று எந்த தீங்கும் செய்யாம நீ விலகி இருந்தால், கடுமையான வேதனை கொண்டு நாம் பிடித்திருப்போம். ம். 26 நிராகரித்துக் கொண்டிருந்தார்களே, அவர்கள் வைராகியத்தை, முட்டாள்தனமான வைராகியத்தை தங்கள் உள்ளங்களில் உண்டாக்கிக் கொண்ட சமயம். என்ன பார்த்தா இருக்கு? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சா தான் நீ ஓதுறீங்க அர்த்தம்பா. இந்த எத்தனையோ கேள்வி கேட்டேன். ஒவ்வொரு விஷயத்துலயும். குறைஞ்ச 5, 6 கேள்வி ஒவ்வொரு பயனும் கேட்டேன். எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. என்னைக்கு இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்றீங்களோ, நீங்க குரான் ஓதுறீங்க அர்த்தம். அதான் சொல்ல முடியும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி படிங்க இந்த வார்த்தைய. நிராகரித்துக் கொண்டிருந்தார்களே, அவர்கள் வைராகியத்தை, முட்டாள்தனமான வைராகியத்தை தங்கள் உள்ளங்களில் உண்டாக்கிக் கொண்ட சமயம். ம். ம். அல்லாஹ் தன் தூதர் மீதும் மூமின்கள் மீதும் தன் அமைதியை இறக்கி அருள செய்து, ம். அவர்களுக்கு தக்வாவுடைய வாக்கியத்தின் மீதும் அவர்களை நிலை பெற செய்தான். ம். இப்ப அர்த்தம் புரியலையா? இல்லையா? வைராக்கியம், முட்டாள்தனமான வைராக்கியம். இதுக்கு அர்த்தம் புரியுதா? சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க. நான் இப்ப கேட்கல. கேள்வி வந்துடுச்சு. இதுக்கு நீங்க இந்த ஆயத்துக்கு முழுமையா பதில் சொன்னீங்க. இந்த ஆயத்துக்கு முழுமையா பதில் நம்ம என்னம்மா இது 48ல 26க்கு 48, 26. எந்த கஷ்டமும் கிடையாது. பதில் சொல்றதுக்கு. ஓதி இருந்தா சொல்லுவீங்க. ஓதாம இருந்தா கிடையாது. எப்படி ஓதும் சொல்லிட்டு வர்றேன் அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. ஒழுங்கா தெளிவா போட்டிருக்கிறது இதுல. யோசிச்சு சொல்லுங்க. படிங்க அடுத்தது. அவர்களோ அதற்கு மிகவும் தகுதி உடையவர்களாகவும் அதற்குரியவர்களாகவும் இருந்தார்கள். அல்லாஹ் சகல பொருள்களையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். நீங்க எல்லா தகுதியும் அடைவது குர்ஆன் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அடைவதற்கு, ஒரு ஆணோ, பெண்ணோ அடைவதற்கு என்ன தகுதி வேணும்? என்ன தகுதி அடைய வேணும் நீங்க? குர்ஆன்ல சொல்லப்பட்ட தக்வா தக்வா உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன். பார்த்துக்கங்க. தகுதி வந்துருச்சு இப்போ. தகுதி தக்வா தான். தக்வா உடையவர்களுக்கு தான் மிகுந்த தகுதி பெற்றவர்களா இருந்தார் தக்வா பெற்றவர்கள். மத்த யாரும் கிடையாதுப்பா. இந்த தக்குவாவை அடைவதற்கு நீ மூமினாக இருந்து, மூமின்லேருந்து நீ இஸ்லாத்தில் முற்று நுழைந்து, அதற்கு மேன்மையாக தக்குவாவை அடைய வேண்டும். 4 விதத்துல நீ வரணும். படிப்படியா வரணும். முதல்ல தூய்மை அடையணும். 2வது ஈமான் கொள்ளணும். 3வது இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்துவிட வேண்டும். 4வது விஷயம் தக்வாவை அடைய வேண்டும். தக்குவா அடைவதற்கு இந்த முதல் 3 விஷயங்களையும் அத்துப்படியா இருக்கணும். அப்ப முடிஞ்சு போச்சு. என்னன்னே தெரியாது. இவ்வளவு விஷயம் இருக்கு. அழகா படிப்படியா அவன் சொல்றான்னு, இதையாவது படிச்சு என்ன சொல்றான்ட்டு யாராவது சிந்தனை செஞ்சீங்களா? யோசிச்சீங்களா? என்ன இந்த மாரி போயிட்டு இருக்குதே! நம்ம நம்ம நிலைமை என்னன்னு உங்க நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம என்ன இருக்கு? என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ? அப்படி உங்க என்னைக்காவது கேட்டீங்களா? இல்லை. பார்த்துக்கங்க. நம்மளையும் பார்த்துக்கிறோம். இந்த குரான் என்ன சொல்லுது அதையும் கேட்டுக்கிறோம். அப்படிதான் போகுது. போயிட்டு இருக்கு. படிங்க. 27 நிச்சயமாக அல்லாஹ் தன் தூதருக்கு கனவை உண்மையாக்கி உண்மையாக்கி விட்டான். அவரு ஒரு கனவு கண்டார் தூதர்.
அந்த கனவு என்னன்னு சொல்லல. கனவை உண்மையாக்கி வைத்தேன்னு சொல்லி. அவர் கண்ட ஒரு கனவு கண்டாரு. அந்த உண்மையாக்கிட்டேன். என்ன கனவு அல் கண்டார்ன்னு என்னம்மா? படிங்க, படிங்க. இல்ல இல்ல காக்கா. என்ன இல்ல கனவு காக்கா. என்ன கனவு கண்டிருப்பார் அவரு ரசூல் அவர்கள் என்ன கனவு கண்டிருப்பார்கள்? கனவை உண்மையாக்கி வச்சுட்டான். என்ன கனவு கண்டார் அவரு? கடைசி எல்லாமே காஃபிரா போயிட்டாய்ங்க. எல்லாரையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு நினைச்ச கனவு கண்டாரா? அரேபிய நாட்டு மக்கள் அனைவரையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து வைத்து விடுவேன் அப்படின்ட்டு ஏதாவது கனவு கண்டாரா அவரு? என்ன கனவு கண்டார்? உண்மையாக்கி வைத்தான் சொல்றான் ஆண்டவன். இப்ப கனவு என்ன கனவு ஆண்டவன் சொல்லல. ஆனா யோசிச்சா என்ன கனவுன்னு தெரிய போகுது. பெரிய கஷ்டம் கிடையாது. படி. அல்லாஹ் விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் அச்சம் தீர் அச்சம் தீர்ந்தவர்களாகவும் உங்களுடைய தலைகளை சிராய்த்துக் கொண்டவர்களாகவும் கத்தரித்துக் கொண்டவர்களாகவும் நுழைவீர்கள். அச்சம் தீர்ந்தவர்களாகவும். எங்க? திருப்பி படிங்க அத. நல்லா எல்லாம் கேட்டுக்கிறங்கப்பா. என்ன படின்னு கேட்டுக்கிறங்க. ம். படிங்க. அல்லாஹ் விரும்பினால் நிச்சயமாக நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் அச்சம் தீர்ந்தவர்களாகவும் கொஞ்சம் இருங்க. அல்லாஹ் விரும்பினார். உங்கள் மீது அல்லாஹ் ஆசைப்பட்டார். நாட்டம் பட்டார். அல்லாஹ் விரும்பினார். நீங்கள் மஸ்ஜில் ஹராமில் அச்சம் தீர்ந்தவர்களாகவும் எப்பொழுதுமே அச்சமுடையவர்களாக இருக்கணும்னு ஆண்டவன் சொல்றான். இங்க அச்சம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். பயமில்லாமல் இருக்கலாம் மஸ்ஜில் ஹராம். இந்த மஸ்ஜில் ஹராம் அடைவதுதான் பெரும் பாக்கியம். இதான் முதல் உங்களுடைய தலம். உங்கள் இஸ்லாமிய தலம் இதுல தான் இருந்து ஆரம்பமாகின்றது. ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷம் நீங்க படிப்படியாக முன்னேறிக் கொண்டே போகின்றீர்கள். ஒரு நிலை இருந்து அடுத்த நிலை. இது மஸ்ஜில் ஹராம் என்பது ஒரு நிலை. இந்த நிலையிலிருந்து அடுத்த பெரிய நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இப்படியாக வளர்ந்து கொண்டே போக வேண்டும். உங்களுடைய பேஸ் மஸ்ஜில் ஹராம். இது இருந்தாதான் நீங்க அல்லாஹ்வை அறிவதற்கும், புரிவதற்கும், புரிந்து கொள்வதற்கும், பயப்படுவதற்கும் தகுதியான தலம் மஸ்ஜிதுல் ஹராம். இந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்தா உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை மேன்மைப்படுகிறது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வழி அமைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் வஸ்ஜுது வக்தரிப ஒழுங்காக நிறைவேற்றியவர்களா இருக்கின்றீர்கள். வஸ்ஜுத் வக்தரிப். சுஜூது செய்து நெருங்குவீராக. இப்ப அல்லாஹ்வை நெருங்குவதற்கு என்ன விஷயம் தேவைப்படுது? இப்போ அல்லாஹ் சொல்ற என்ன விஷயம் தேவைப்படுது? சுஜூத் அவ்வளவுதான். அவனே சொல்லிட்டான். சுஜூது செய்து நெருங்குவீராக. ரசூல பார்த்து சொல்றான். நீ சுஜூது செய்து நெருங்குப்பா என்கிட்ட. சுஜூது செய்யாம நெருங்கிட முடியாது. சுஜூது சாதாரண விஷயம் கிடையாது. சுஜூது சாதாரண விஷயம் கிடையாது. என்னமோ சுஜூதுனா தலைக்கு கீழ வச்சுட்டா முண்டி வச்சு வச்சுட்டு இருக்கிறீங்க. பண்றாங்க பண்ணிட்டு போகட்டும். உண்மையை சொல்றேன் கேட்டு. நானும் சுஜூது செய்து நெருங்குவீராக சொல்றான். என் தலைய போய் கீழ வச்சுட்டா நெருங்கிட்டாங்க அர்த்தமா? இப்ப என்ன அர்த்தம்? நேத்தும் சொல்லி அர்த்தம் தெரியாம சொல்லிட்டு இருக்கிறான். சுஜூது செஞ்சா என்கிட்ட நெருங்கு. இல்லாட்டி போயிரு. ரசூலுக்கு சொல்லிட்டான். சுஜூத் வஸ்ஜுத் வக்தரிப். சுஜூது செய்து நெருங்குவீரா. இத பத்தி என்னைக்காவது சிந்திச்சீங்க நீங்க? இந்த மாரி சொல்லிருக்கான் ஆண்டவன் என்னைக்காவது நினைச்சீங்களா? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைச்சீங்களா இப்ப நீங்க? அப்புறம் படிங்கம்மா. உங்களுடைய தலைகளை சிராய்த்துக் கொண்டவர்களாகவும் இப்பொழுது தலைமுடியை கத்தரித்துக் கொண்டவர்களாகவும் அல்லது மொட்டையடித்துக் கொண்டவர்களாகவும் நுழைவீர்கள். அங்கு நீங்க நுழைவீர்கள். இது உடனே மொட்டை அடிக்கிறது, முடிய வெட்டுறது, இத பண்ணிக்கிட்டே நுழைஞ்சா செய்யாதீங்க. அங்க நுழையறதுக்கு இது கிடையாது. பில்டிங்லாம் கிடையாது. வீடு ஒண்ணும் கிடையாது. எப்படி நுழையிறது? சிராத்தல் முஸ்தகீம் என்ற மகத்தான ஒரு நிலையை நீங்க அடைவீர்கள். சிராத்தல் முஸ்தகீமை அந்த
அந்த ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? ஜிக்ர் பண்ணா இங்க அர்த்தம் தெரியும். இந்த விஷயம் சொல்றானே, கத்தரித்துக் கொள்வார்கள், கொண்டு செல்வி சொல்றானே, இதுக்கு ஜிக்ர் செஞ்சா தான், இது உண்மையான ஞான விளக்கம் என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். எதுக்குப்பா அதுக்கு முடிய கத்தரிக்கணும்? சிராத்தல் முஸ்தகிம் போறதுக்கு முடியும் கத்தரிக்கணும்? ஏன் தலைமுடி வெட்டணும்? என்ன காரணம்? இதே முடியை கத்தரித்துக் கொள்ளுங்கள். கத்தரித்து எப்ப கொள்றது? அந்த ஹத்யு போய் சேரும் இடம் அடைந்து விட்டால் தான் நீங்க முடிய தல கை வைக்கணும்னு சொல்றான். 2:196ல. 2:196ல சொல்லப்பட்ட அந்த விஷயத்த ஒழுங்கா படிச்சு புரிஞ்சுக்கிருங்க. நோட் புக் எழுதிக்கிங்க சொல்லப்பட்டது. இதுல சொல்லப்பட்ட விஷயத்த தனியா நோட் புக் எழுதுங்க. இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுக்கு எப்படி சொல்றான்? இதுக்கு எப்படி சொல்றான்னு விசாரிங்க. யோசிங்க. இதான் ஓதுற முறை. இப்படி நீங்க செஞ்சதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இப்ப நான் சொல்றேன் எழுதிக்கிறங்க. 2:196 மேல போட்டு அது சொல்லப்பட்ட விஷயம் பாருங்க. முதல் ஆயத்து. அடுத்து இந்த பக்கம் இது என்ன 48 நம்பர் இது? ஆமா காக்கா. 48ல 27. இது 48, 27ன்னு ஹெட்டிங் போட்டு இது சொல்லப்பட்ட விஷயம். இதுதான் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இதுதான் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு இப்ப நீங்க யோசிக்கணும். என்ன விஷயம்? அது ஹஜ். இது 40, 28 சொல்ல என்ன ஹஜ்ஜா என்னது? இப்ப நீங்க யோசிக்கணும்ப்பா. என்னப்பா இந்த மாரி போட்டிருக்குது இங்க. இது இந்த மாரி போட்டிருக்குது. என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? எது அல்லாஹ் இங்க சொல்ல வர்றான்? இது என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்? இது எல்லாம் செய்ய சொல்றான். இது எத செய்ய வேணாம்னு சொல்றான்? ஏன் இந்த மாரி 2க்கு 2 மஸ்ஜித் ஹராம் தானே. ஏன் இந்த மாரி சொல்றான் ஆண்டவன்ட்டு என்னைக்காவது ஓதுறீங்களா? என்னைக்காவது ஐடியா வந்துச்சா? அப்ப என்ன செஞ்சுட்டீங்க எல்லாரும்? சொல்லுங்க. இப்ப கேட்டோம்பா, எடுத்து காட்டிட்டோம் உங்களுக்கு. என்ன செய்ய போறீங்க? என்னத்த கேட்டுக்க போறீங்க? கேள்வி கேட்டுக்க போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க இப்ப அதுக்கு? 2:196ல ஹஜ்ஜையும், உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்ணமாக்குங்கள்ன்னு ஸ்டார்ட்டிங் ஆரம்பிக்குது. ஹஜ் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டான் ஆண்டவன். அல்லாஹ்வுக்காக செய்யுன்னு சொல்லிட்டான். அதுக்கு இன்னைக்கும் அர்த்தம் சொல்லல நீங்க. கேட்டாச்சு. கேட்டு 1 வருஷம் மேல ஆச்சு. இதுவரையும் பதில் வரல. அதையாவது சிந்திச்சீங்களா? ஹஜ்ஜையும், உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள். உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ்வுக்காக செய்யணும். அது அர்த்தம் புரியுதா? அதுல அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? சரி. இப்போ 196க்கு 48, 26மா? 28ஆ? 27 காக்கா. 48, 27ல சொல்லப்பட்ட விஷயங்கள். 2:196ல சொல்லப்பட்ட விஷயங்கள். நீங்க எழுதி காட்டணும் அடுத்த வாரத்துக்குள்ள. நீங்க ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்தீங்கன்னா, நான் ஒண்ணும் கேட்க போறதில்ல. சொல்லுங்க. நல்லது சொல்றேன். இல்ல விட்டுருங்க. படிக்கிறேன் அர்த்தம். பதில் சொல்லாட்டி நீங்க பதில் சொல்லாட்டி. உங்க அறிவ யூஸ் பண்ணுங்க. உபயோகப்படுத்துங்க. நான் ஓதிட்டு இருக்கிறேன்னு காட்டுங்க. உலகத்துக்கு காட்டுங்க. நான் ஓதிட்டு இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு சொல்லிக் குடுத்தான். இந்த மாரி விஷயம் இதுல இருக்குது. இந்த மாரி விஷயம் இருக்குது. இது இத குறிக்குது. இது இத குறிக்குது சொல்லுங்க நீங்க. அப்படிலாம் ஓதணும். இந்த மாரி ஆசிரியர் வரணும் நீங்க. நீங்க ஒண்ணு இல்ல. படிங்கம்மா. நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். ம். நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள். முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள் வருது. நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். இதுல பயப்பட மாட்டீர்கள். இதான் வருது. நீங்க தான் எழுதணும். இதுக்கு என்ன வித்தியாசம் எழுதணும். படிங்க. நீங்கள் அறியாதிருப்பதை அவன் அறிகிறான். ம். ம். இதனை அன்றி நெருங்கிய ஒரு வெற்றியையும் உங்களுக்கு ஆக்கிக் கொடுத்தான். ம். வெற்றியை ஆக்கிக் கொடுத்தான். வெற்றி அடைஞ்சிட்டீங்க. வெற்றி அடைஞ்ச பிறகு தான் மக்கள் வந்துக்கிறீங்க. 28. அவனே தன் தூதரின் வழியைக் கொண்டும் சத்திய தீனைக் கொண்டும் அனுப்பி அனுப்பி அருளினான். ம். தூதரை என்ன சொல்லி அனுப்புகிறான்? 2 விஷயம் அனுப்புகிறான். எத சொல்லுகிறான்? தூதரை வழியைக் கொண்டும் வழியைக் நேர கொண்டும். வழியைக் கொண்டும் ஆ. வழியைக் கொண்டும் அடுத்தது சத்திய தீனைக் ஆ. கொண்டும். தீனைக் கொண்டும், வழியைக் கொண்டும் அனுப்பியிருக்கின்றான். தீன் என்றால் இஸ்லாம். எழுதிக்கிறங்க. தீன் பக்கம் இஸ்லாம் எழுதிக்கிறங்க.
தீன் என்றால் இஸ்லாம். இஸ்லாம் என்னவென்று தெரியாது. அவருக்கு தெரியும். அவர் இஸ்லாத்துல இருக்கிறாரு. தீன்ல இருக்கிறாரு அவரு. வழியில் இருக்கிறாரு. சிராத்தல் முஸ்தகீம் இருக்கின்றார். என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி "ஃபஸ்தம்சிக் பில்லஸி ஊஹிய இலைக்க இன்னக அலா சிராத்தின் முஸ்தகீம்." நிச்சயமா நீ சிராத்துல் முஸ்தகீம் இருக்கின்றீர். யாசீன் வல் குர்ஆன் இன்னக லமினல் அலா சிராத்தின் முஸ்தகீம். நீ சிராத்துல் முஸ்தகீம் இருக்கின்றீர். ஆக 2ஐ வைத்து இந்த தூதரை உங்களிடம் அனுப்பியிருக்கின்றான். அப்புறம் சகல தீன்களையும் விட அதை மேலோங்க செய்வதற்காக எல்லா மார்க்கம், எல்லா வழிமுறைகளையும் மீறி சகல மார்க்கத்தையும் ஜெயிக்கக்கூடிய உண்மையான தீனை அனுப்பி, அதை ஜெயிப்பதற்காக மற்ற எல்லா வழிகளையும் ஜெயிப்பதற்காக இந்த தீன் இஸ்லாம் அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் சாட்சியாக இருப்பதே போதுமானது. இதற்கு அல்லாஹ் சாட்சியா இருக்கிறான்ப்பா. நீங்க ஒண்ணும் சாட்சி சொல்ல தேவையில்லப்பா எனக்கு. எனக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லப்பா நீங்க. நான் சாட்சியா இருக்கிறேன். அனுப்புறதுக்கு நான் தான் சாட்சி. நானே சொல்றேன். நான் தான் தீன் அனுப்புனேன். நான் தான் சிராத்தல் முஸ்தகீம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறேன். இதுக்கு நானே சாட்சியா இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 29 முஹம்மத் அல்லாவின் தூதராக இருக்கின்றார். ம். ஆ. அவருடன் இருப்பவர்கள் காஃபிர்களிடம் கண்டிப்பானவர்கள். ம். தங்களுக்கிடையே இரக்கமிக்கவர்கள். ம். ருக்குவில் இருப்பவராகவும் சுஜூத் செய்பவர்களாகவும் அல்லாவிடமிருந்து அருளையும் திருப்பொருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் காண்பீர். ம். என்னம்மா அப்படின்னு அவர்களுடைய இந்த ஆயத்து முடிஞ்சிச்சா? இல்ல முடியல காக்கா. படிங்க, படிங்க. அவர்களுடைய அடையாளமாவது அவர்களுடைய முகங்களில் சுஜூதுடைய அடையாளம் இருக்கும். இதுவே தௌராத்தில் உள்ள அவர்களின் உதாரணமாகும். இன்ஜீலில் உள்ள அவர்கள் உதாரணமாவது ஒரு பயிரை போன்றது. அது தன் முளையை கிளப்பிய பின் அதை பலப்படுத்துகிறது. பின்னர் அது பருத்து கனமாகி பிறகு விவசாயிகளை மகிழ்வடைய செய்யும் விதத்தில் அது தன் அடித்தண்டின் மீது நிமிர்ந்து செவ்வையாக நிற்கிறது. இவற்றை கொண்டு நிராகரிப்பவர்களை அவன் கோபமூட்டுகிறான். ஆனால் அவர்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு சாலியான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களிக்கின்றான். முடிஞ்சுக்கா. இதுல என்னமா புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும்? இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? முதல்ல படிங்க. முஹம்மத் அல்லாவின் தூதராக இருக்கின்றார். முஹம்மத் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றார். முஹம்மத் அப்படிதான் நிறுத்திக்கிறான். முஹம்மத் அல்லது நபியே என்று கூப்பிடுறான். தூதரேன்னு கூப்பிடுறான். ரசூல்னு சொல்றான். உங்க முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் இது மாதிரிலாம் சொல்லல. புரிஞ்சுங்க. அவரே அல்லாஹ் முஹம்மத் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றார். அப்புறம் அவருடன் இருப்பவர்கள் காஃபிர்களிடம் கண்டிப்பானவர்கள். அவர்களுடன் அல்லாஹ்வை தூதர் முற்றிலும் நம்பி அதன்படி நடக்கக்கூடியவர்கள் காஃபிர்கள் மிக்க கண்டிப்பாக இருப்பார்கள். எந்த விதமான லீனியன்ஸ் கிடையாது. கண்டிப்பாக இருப்பார்கள். தங்களுக்கிடையே இரக்கமிக்கவர்கள். மூமின்களுக்குள்ளேயே இரக்கமிக்கவர்களாக இருப்பார்கள். ருக்குவில் இருப்பவர்களாகவும் சுஜூத் செய்பவர்களாகவும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க. ருக்குவில் இருப்பவர்களாகவும் சுஜூது செய்பவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். பாத்தீங்களா? இன்னும் சுஜூதுக்குலாம் அர்த்தம் சொல்லல. அல்லாஹ்வும் சொல்லல. ரசூலும் சொல்லல. இப்ப ரசூல் சொல்றான், உங்க அல்லாஹ் முஹம்மதிடம் இருப்பவர்கள் ருக்கு செய்பவர்களாகவும் சுஜூது செய்பவர்களாகவும் இருப்பார்கள். எவ்வளவு வேல்யூ தெரியுமா இருக்கு ருக்கு சுஜூதுக்கு இன்னைக்கு. யாராவது நீங்க இதை பத்தி என்னைக்காவது யோசிச்சு சிந்திச்சு நோட்ஸ் எடுத்து இப்ப எழுதிருப்பீங்களா? இதான் இந்த விஷயம் தான் இருக்குது. இந்த விஷயம் குறிக்குது. எழுதி முடிச்சாதான் அடுத்த விஷயம் புது விஷயம் இல்ல. அதோட மேன்மையான அர்த்தம் உங்களுக்கு வரும்.
அதை விட மேன்மை அர்த்தம் வந்துட்டு இருக்கு. தொடவே இல்லையே நீங்க. ருக்குன்னா எத்தன தடவ கேட்டேன். ருக்கு பதில் சொல்லல. சுஜூதுன்னு கேட்டாச்சு பதில் சொல்லல. என்னவா இருக்கு நான் அர்த்தம் சொல்ல வேணாம். அது என்னவா இருக்குன்னு கூட யோசிச்சு சொல்லக்கூடாது. அது கூட சொல்லக்கூடாது. ருக்குவும், சுஜூதுக்கும் அல்லாஹ் அர்த்தம் சொல்லலப்பா. என்ன விஷயம் இந்த மாரி சொல்றான் கடைசியா ருக்கும், சுஜூதும் எப்போதுமே கான்ஸ்டன்ட்டா இருப்பாங்கன்னு சொல்றானே. இதானே இப்ராஹிம் நபி வீட்டை சுத்தமாக தூய்மை வைத்துக் கொள்ளுங்க. ருக்கு செய்பவர்களுக்கும், சுஜூது செய்வதற்காக அந்த வீட்டை தூய்மை வைத்துக் கொள்ளுன்னு சொல்லி ஆர்டர் பண்றானே இப்ராஹிமுக்கு. அத வச்சு மேற்கொண்டு பார்த்து படிக்க வேணாம் நீங்க. எதையாவது கம்பேர் பண்ணி இந்த மாரி ஆண்டவன் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறான். இந்த இடத்துல இந்த மாரி சொல்லியிருக்கிறான். என்ன விஷயமா இருக்கும்? நம்ம ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்துக்கிறோமே! அப்படி என்னைக்காவது பயம் வந்துச்சா? கிடையாது. கிடையாது. பயம் வராது உங்களுக்கு. பயம் வர சான்ஸே கிடையாது. ஏன்னா ஓத வேண்டிய கூட ஓத வேணும். இன்னும் ஓதவே இல்லையே. எப்படி ஓதன்னு ஓதல நீங்க இன்னும்? எப்படி ஓதுற முறையே ஒண்ணு நோட்டு 1000 பக்கம் எழுதிருக்கலாமே! நான் சொன்ன விஷயம் ஒழுங்கா எழுதிட்டு ஓதி வந்திருந்தீங்களா? 1000 பக்கம் எழுதிருக்கலாமே! இந்த மாரி விஷயம் வருது. இந்த மாரி விஷயம் அப்படிலாம் அதுல ஓதுற முறை. அத விட்டு கேள்வி கேட்டுருப்பாங்க உட்கார்ந்துகிட்டு. நல்ல விஷயம். இவ்வளவு விஷயம் செய்ய வேண்டியிருக்குது. எதையுமே செய்யாம போயிட்டு இருக்கு. படிங்க அடுத்தது. ருக்குவில் இருப்பவர்களாகவும், சுஜூதை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். யாரு? நபியுடன் இருப்பவர்கள். அ. அல்லாவிடமிருந்து அருளையும் திருப்பொருத்தத்தையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் அவர்களை நீர் அ காண்பீர். அல்லாவிடமிருந்து திருப்பொருத்தம் அவனுடைய பாக்கியத்த வேண்டுவர்களாக எப்போதும் இருப்பார்கள் நபியே. இவர்கள் யார் தெரியுமா? நபியோட இருப்பதற்குள்ள குவாலிஃபிகேஷன் இது. ருக்கு, சுஜூத் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை வேண்டி எப்பொழுதுமே இருப்பார்கள். தங்களுக்குள் அன்பாக, மரியாதையாக இருந்து கொள்வார்கள். காஃபிர்களும் மிக்க கண்டிப்பாக இருப்பது. இதெல்லாம் அல்லாஹ் ரசூல்ல இருக்கிறதுக்கு உள்ள குவாலிஃபிகேஷன்பா. அதாவது புரியுதா? இந்த 5 விஷயம் ஒருத்தன் குவாலிஃபை ரசூல் இருக்கான்னு இந்த விஷயம் 5 விஷயத்த அத்துப்படி நிக்கணும். அவன் மட்டும் தான் ரசூல் முஹம்மதோட பக்கத்துல இருக்க முடியும். உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். மாத்த முடியாது. இப்ப ரசூல் இல்ல. இந்த குர்ஆன் இருக்குது. அல்லாஹ் இருக்கிறான். இப்ப அல்லாஹ் பக்கத்துல இருக்கிறதுக்கு இந்த 5 விஷயம் வேணும் உங்களுக்கு வேணும். செய்யணும். ஒண்ணுமே தெரியாது. உங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. நான் என்னைய பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சத சொல்றேன். குர்ஆன் இருக்கிறத சொல்றேன். இல்லாத சொல்லல. என்ன இது குவாலிஃபிகேஷன் புதுசா வேர்ட் போடுறேன். வார்த்தை போடுறேன். ரசூல் இருப்பதற்கு இந்த குவாலிஃபிகேஷன் தேவை. அந்த விஷயம் தக்வா குவாலிஃபிகேஷன் வேணும். அந்த விஷயத்துக்கு. அப்ப இதெல்லாம் இந்த மாரிலாம் பிரிச்சு, பிரிச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, எது முக்கியத்துவம் ஆர்வம் காட்டுறான், இது இது என்ன அப்படின்னுலாப்பா ராவு பகலா உட்கார்ந்து ஓதணும். நீங்க என்ன செஞ்சுட்டீங்கன்னு தெரியல எனக்கு. இவ்வளவு விஷயம் வந்துருச்சே, கஷ்டம் ஆரம்பிச்சா இவ்வளவு விஷயம் உள்ள வந்துருச்சே. என்னத்த நீங்க படிச்சீங்க, ஓதுனீங்க, எழுதியா சொல்லு காட்ட முடியுமா? நான் இந்த மாரி எழுதி வச்சுக்கிறேன் காட்ட முடியுமா? படிச்சு காட்ட முடியுமா? அதுவும் இல்ல. என்ன செய்ய செய்யுங்க. சொல்றேன் சொல்லிடுறேன். அவ்வளவுதான். குரான இதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு வர்றேன். இந்த மாரி சொல்றோம், இந்த மாரி சொல்றோம், இந்த மாரி சொல்றோம். அல்லாஹ் ரசூல் இருப்பவர்கள்னா என்ன? இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவர்கள் மட்டும் தான் ரசூல் இருக்க முடியும்னு ஒரு தீர்மானமா அல்லாஹ் சொல்லி. படிங்க. அவர்களுடைய அடையாளமாவது அவர்களுடைய முகங்களில் சுஜூதுடைய அடையாளம் இருக்கும். அந்த ரசூல சுத்தி இருப்பவர்கள் ரசூலை ரசூலிச்சு அறிந்து கொள்வார்கள். உண்மையிலே இந்த 5 குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி அவர் முகத்திலேயே அடையாளத்தை கண்டு கொள்வார்கள். சுஜூதின் அடையாளம். ஃபைனலா சுஜூத் தான் முக்கியம். சுஜூத் தான் முக்கியம். எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு சுஜூதுக்குள்ள. எடுத்தெடுப்பிலே நீங்க சுஜூத் தான் முக்கியம்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்ராஹிம் நபி சுஜூது செய்பவர்களுக்கும், ருக்குவில் இருப்பவர்களுக்கும் இந்த வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்வீர்களாக என்று இஸ்மாயில் நபிக்கும், நபி இப்ராஹிம் நபிக்கும் அல்லாஹ் இந்த குர்ஆனில் 2 124, 125 சொல்றான். அப்ப எவ்வளவு விஷயம் முக்கியத்துவம் கொண்டாடணும். எப்படி ஆரம்பிக்கிறாங்க? இப்ராஹிம் எப்படி இஸ்லாத்த கொண்டு வர்றாங்க? தீன் எப்படி இப்ராஹிம் கொண்டு வர்றாங்க? அப்படிலாம் நீங்க கால்குலேஷன் பண்ணி ஒழுங்கா முடிவெடுத்து ஒரு வழிக்கு வரணும் நீங்க. இந்த மாரிலாம் இருக்கு குரான் ஓதுறது. இப்படி ஓதுனா தானே நம்ம வேகமா நம்ம அ கத்துக்கிறலாம். ஈஸியா கத்துக்கிறலாம். இந்த ஓதுனா தானே கத்துக்கிற முடியும். அந்த மாரி குரான் இருக்குது.
நான் சொல்றேன், எழுதிட்டே வாங்க சொல்றேனே. எழுதினா தான்ப்பா மனசுல நிக்காதுப்பா. என்ன எழுதுனேன் நேத்து என்ன எழுதுனோம்? நேத்து கிடைச்ச அர்த்தம் இது. இன்னைக்கு இந்த அர்த்தம் புதும அர்த்தம் கிடைக்குது. அப்படி இல்லப்பா ஒவ்வொன்னும் முன்னிக்கிட்டே போகணும். படிங்க. இதுவே தௌராத்தில் உள்ள அவர்களின் உதாரணம் ஆகும். இதான் இந்த முகத்த பார்த்தே ரசூல் புரிஞ்சுக்கிடுவாங்கப்பா. ஆ இவரு இந்த 5 குவாலிஃபிகேஷன் உள்ள மனிதர்ன்னு முகத்திலேயே ஆண்டவன் காட்டிடுறான். இந்த முகத்த பார்த்தீங்களா? இந்த மாரி அறிகுறி யார்ட்ட இருக்குதோ, இவங்கெல்லாம் இந்த 5 விஷயங்கள அத்துப்படி இருக்கிறாங்க நபியே! நீர் அறிந்து கொள்ளலாம். இவங்கலாம் கடைசில இந்த 5 விஷயத்தையும் செய்றது தான் சுஜூது. இந்த குரானை முழுமையா பின்பற்றி நடக்கிறது தான் சுஜூது. ரசூல் தெரிஞ்சுக்கங்க. அவங்க குரான் ஒழுங்கா நடக்கிற ஆளுங்கப்பா அவங்க அப்படின்ட்டு ரசூலே என் முகத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லித் தருகின்றான். எப்படி முகத்த பார்த்து ஒருத்தன் எடை போடுறது. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஹக்கீம் ஞானம் நிறைந்த விஷயம். படிப்பு படிப்பு இது படிப்பு. இந்த படிப்ப கத்துக்கிறணும். இந்த படிப்ப கத்துக்கிறணும். முகத்த பார்த்தோனே இப்படிப்பட்ட ஆள். அப்படியே நீ அறிந்து கொள்ளலாம். கேட்க தேவையில்ல. அறிந்து கொள்ளலாம்னு அல்லாஹ் அந்த அந்த பாடத்த டீச் பண்றான். ரசூல் சொல்லிக் குடுக்குறான். எப்படி கத்துக்கிறன்னு. படிங்க. முகத்தில் பார்த்துக்கொள். இன்ஜீலில் ம். இன்ஜீலில் உள்ள அவர்கள் உதாரணமாவது ஒரு பயிரை போன்றது. அதுக்கு முந்தி தௌராத் படிச்சீங்களாம்மா அது? அது அவ்வளவுதான் காக்கா. அந்த சென்டென்ஸ் ஒண்ணுதான். இதுவே தௌராத்தில் உள்ள அவர்களின் உதாரணம் ஆ ஆகும். இதுவே இதே மாரி தான் தௌராத்த சொல்லிக்கிறான். குர்ஆன் சொல்லப்பட்ட விஷயம் தான் நபி மூசாவும் சொல்லிக்கிறான். நபி மூசாவே உங்கள் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? இதே மாரி தான் இருப்பார்கள்ன்னு சொல்லி ஆண்டவன் தௌராத்த சொல்லி இதுவே தௌராத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்ப சொன்ன ஆண்டவன் முகம்மது ஆரம்பிச்சோனே, அதே விஷயம் தான் தௌராத்திலயும் இருக்கின்றது. இப்ப சொல்லிக்கிறான். இப்ப இஞ்சில்ல வேற மாரி சொல்றான் ஆண்டவன். படிங்க. இன்ஜீலில் உள்ள அவர்கள் உதாரணமாவது ஒரு பயிரை போன்றது. ம். அது தன் முளையை கிளப்பி அதை பலப்படுத்துகிறது. இப்ப பின்னர் இஞ்சில்ல அது சொல்லப்பட்ட உதாரணம் சொல்றோம். ஒரு சின்ன ஒரு கன்ற ஊன்றாங்க. அது லேசா வளருது. லேசா இலை விடுது. தளிருது. அப்படி வளருது, வளருது, வளருது. ஸ்டெம் வந்து ஸ்ட்ராங்கா வருது. படிங்க. பின்னர் அது பருத்து கனமாகி பிறகு விவசாயிகளை மகிழ்வடைய செய்யும் விதத்தில் அது தன் அடித்தண்டின் மீது நிமிர்ந்து செவ்வையாக நிற்கிறது. எதுக்காக ஒரு கன்ற ஊண்டி, இலைய ஊண்டி வளர்த்தானோ, நல்லா வளர்ந்துருச்சு. நல்ல வேண்டிய சாமான்கள் பொருள் தருது. பாதி விவசாயிக்கு சந்தோஷம் அடையுது. வளர்த்தவனும் சந்தோஷம் அடையுது. ம். இவற்றைக் கொண்டு நிராகரிப்பவர்களை அவன் கோபமூட்டுகிறான். ஆ இவற்றைக் கொண்டு நிராகரிப்பவரை அவன் கோபமூட்டுகின்றான். இந்த தண்டு வளர்றதுக்கு, தடியா ஸ்ட்ராங் நிக்கிறதுக்கு, விவசாய காபிர்களுக்கு ஏன் கோபம் உண்டாகுது? இதை பார்த்து யாருக்கு கோவம் வருது? நிராகரிப்பவர்கள். காபிர்களுக்கு கோபமூட்டுகின்றான். படிங்க. ஆனால் அவர்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு சாலியான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் வாக்களிக்கின். இந்த கோபத்தை விட்டுவிட்டு, சாலிகான அமல் செய்து, நம்பிக்கை கொண்டு செய்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான், நேர்வழி காட்டுகின்றான். இந்த ஆயத் முடிஞ்சிச்சு காக்கா. முடிஞ்சிருச்சா? சரி, இப்ப ம். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து கோர்வையா எழுதி, ஓதி, ஒழுங்கான அர்த்தமும், விளக்கத்தை எடுக்கிறதுக்கு முடிவு செய்யுங்க இப்ப எல்லாரும். இனிமே நீங்க வந்து செய்யக்கூடிய எக்கச்சக்கமா இருக்குது. அத விட்டு கேளுங்க. எந்த லாபம் கிடையாது. நீங்க உங்கள உயர்த்திக்கிறன்னு ஒரு தளத்த இப்ப ஓதிட்டுருக்கீங்க. இந்த தளத்திலருந்து அடுத்த தளத்துக்கு மேலோங்கன்னீங்க. மேலோங்குறதுக்கு நீங்க எழுதி, ஓதி, சிந்தனை செய்தா தான் நீங்க முன்னேற முடியும். இல்லாட்டி இப்படியே வச்சுட்டே நிக்க வேண்டியதான் வச்சுக்கிட்டு. ஏடுகளை சுமக்கும். அந்த மாரி கதையிலும் பிடிச்சிடக்கூடாது. ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க. இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அடுத்த வாரம் மேற்கொண்டு சந்திப்போம். இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் யார் யார் பதில் சொல்லுங்க. தாராளமா சொல்லுங்க. சொல்லாவிட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க சொந்த விஷயம். என்னைக்கு கிடைக்குதோ அர்த்தம் கிடைக்கும் எனக்கு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.